வணக்கம். வாங்க. நைட் எல்லாம் வந்துருவாங்கயா, இன்னைக்கு ஒருத்தர் வரலையாங்கய்யா. ஆமா, இது என்ன? ஆமா. ஆ. நைட் காலைல டான் வந்துருவாங்க. 12-2 மணி கிளாஸ் வரலைன்னா கூட கேட்கலான்னு பார்த்து திருலோ வந்துருவாப்லையேன்னு. ம், ம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். சரி, சரி, சரி. அதேமாதிரி குமார், ஸ்வீடன் குமார் சேருவார்னு நினைக்கிறேன். பணம் ஒரு $1000 சோதனைக்காக ஒரு $10 அனுப்பிச்சிருக்காரு. ம். சோதனைக்காக இந்த ஸ்வீடன் குமார் நேற்று வந்திருந்தார் இல்லையா? நேற்று கூட இந்த ஸ்வீடன் குமார் வந்திருந்தாரு. ஒரு $10 அனுப்பிச்சிருக்காரு சோதனைக்காக. பணம் வந்துருச்சு. நமக்கு மேலை நாட்டு மாணவர்களே குறி வைக்கணுங்க ஐயா. நமக்கு மேலை நாட்டு மாணவர்கள் இருந்தா தான் நம்ம வந்து தேவைப்பட்ட நம்ம மேலை நாட்டுக்கு போய் ஆய்வு செய்ய போறோம். மேலை நாட்டுல போய் ஆய்வு செஞ்சாகணும். இப்ப நம்ம மாணவர்கள் யாராவது போனாலும் கூட அவங்களுக்கு பொருளாதார சிக்கல் வர நம்ம பாதுகாத்துக்கணும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு 2 வருஷம் தங்குற மாதிரி இருந்தா அந்த பொருளுதவி கொடுக்கற மாதிரி நம்ம வலிமையான ஆளா இருக்கணும். அதாவது அவர் ஆரோக்கியத்துல அவர் இருப்பாரு, ஆனால் அங்க தங்கி அவருக்கு செய்யறதுக்கு ஏதாவது அது பின்னால பார்க்கலாம். எப்படியும் ஒரு 4-5 வருஷம் ஆயிரும். ரொம்ப கவனிக்க வேண்டியது இருக்குது நமக்கு. ம். சரி, பார்ப்போம். எல்லாம் விட்டு விட்டு எடுக்குதுங்களா? நான் பேசுறது தெளிவா இருக்கா? ம். கேக்குதுங்க, கேக்குது. உங்களுக்கு தெளிவா இருக்கு. கேக்குதுங்கய்யா. இந்த மாங்காய்க்கும் தேங்காய்க்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா உங்களுக்கு? இந்த அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கிரியா யோகத்தை பத்தி உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன். அது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதான் வச்சிருந்தார். கிரியா யோகம் பாத்தங்கய்யா. சும்மா அது 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 உள்ள போய் நான் நான் அந்த செயற்கை நுண்ணறிவுல கேள்வி கேட்டேன். செயற்கை நுண்ணறிவு கேள்வி கேட்டேன், பதில் சொல்லியிருக்கேன். அது அப்படி இருக்கு. கிரியாயோகம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு நிறைய விளக்கம் சொல்லியிருக்கான். ஆனா என்ன பயிற்சின்னு அதை புரிந்து கொள்ளவே முடியல. என்ன பயிற்சி? கடைசியில என்ன தெரியுமா சொல்றான்? கீதையை மேற்கோள் காட்டுறான். அந்த கீதை இருக்கு இல்லையா, பகவத்கீதையில சுத்தம் பண்றதை பத்தி எங்கேயுமே இல்லை, தெரியாது. அது அது கேள்வியும் விடையும் தானே. பகவத்கீதை என்பது கேள்வி விடை. ஆசிரியர் மாணவன் கேள்வி விடை. அவனே நீ யோகியாக மாறிக்கங்கிறான். சரி, எப்படி யோகியாக மாறுறதுக்கான பதில் அங்க இல்லை. யோகி எப்படி? அப்ப நாம தான் யோகியா மாறிட்டு இருக்கிறோம். நாம 7ஆம் அறிவு யோகி. அது வந்து பதஞ்சலியை பாருன்ட்டான். அப்ப முதல்ல சாப்பாடு ராமானுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு தெரிஞ்சது. அப்படி பாத்தீங்கன்னா அவன் சாப்பாடு திங்கிறவன், வெண்ணெய் திங்கிறவன் வந்து சொல்லித்தர முடியாது. வெண்ணெய் திங்கிறவன் சொல்லித்தர முடியாது. ஒரு பாடல்ல பாத்தீங்கன்னா தபம் செய்கின்றவரை தவம்னு என்ன அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கான். தபம் செய்யற யோகம். முதல்ல வந்து நிறைய அர்த்தம் இருக்கு. இந்த யக்னம்னாவே தீயில விடுறது, அதாவது பழக்கத்தை விடுறது, தியாகம் பண்றது, இப்படிலாம் பல பொருள் இருக்கு. நம்ம உணவு பழக்கத்தையே தியாகம் பண்றது இல்லை. அப்ப இன்னொன்னு உணவு பழக்கத்துல தியாகம் பண்றோம். உணவு பழக்கத்தை குறைச்சிக்கிறோம். உணவு பழக்கத்தை குறைச்சிக்கிறப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கழிவுகள் பெருங்குடல் வந்து என்னதுன்னா, பெருங்குடல் இருந்து மலக்குடல் தொடக்கம் வரைக்கும் அங்க கழிவுகளை திடக்கழிவு இல்லாத பொழுது அந்த மந்த வாயு உற்பத்தி ஆகிறது இல்லை. அந்த மீத்தேன் மந்த வாயு உற்பத்தி ஆகிறது இல்லை. அதுவே உங்களுக்கு ஆரோக்கியம். அப்படித்தான். நேரம் சரியா இருக்கா? நேரம் 8 மணி. உங்க நேரம் சரியா இருக்கா? 5 நிமிஷம். எப்படி இருந்தா 2 நிமிஷம் 3 நிமிஷம் வித்தியாசம் இருக்கு. எப்படி இருந்தாலும் எல்லா பக்கம் ஒரு 2 நிமிஷமா வித்தியாசம் இருக்கும். 2 நிமிஷம் 3 நிமிஷம் வித்தியாசம் இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டில் உட்காந்துருக்கறனால. எப்படி சிங்கப்பூருக்கு இதுக்கு 2 நிமிஷம் வித்தியாசம் இருக்காதா? 2 நிமிஷம் 3 நிமிஷம் இருக்கும். எப்படி இருந்தா 2 நிமிஷம் வித்தியாசம் இருக்கும். அதனாலதான் தாமதம் ஆகுது. 10:38. 8:38. அங்க 10:38.
ரைட் ரைட். சரிதான். இங்க இங்க வந்து 8 8 8 8 இங்க 8 அங்க காட்டுது. 8 8 8ங்களா? சரி சரி. மொத்தத்துல நான் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்களா வர்றீங்க, அது நல்லா தெரியுது. இப்ப நான் போட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க வர்றீங்க. யாரும் சில சில நேரத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வர்றீங்க. மற்றது எல்லாமே 8 2 8 3 8 4 இப்படிதான் வர்றீங்க. நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். சரி சரி. முதல்ல அஹ், அஹ், இன்னைக்கு 2 மணிக்கு யாருமே வரல. 2 மணி நினைக்கிறேன் யாருமே வரல. பார்த்தேன் 2 3 2 7 2 8 ஆச்சு, 2 10 ஆச்சு, 2 16 வரைக்கும். இப்ப நான் வந்து பாரு வேற இதுல செயற்கை நுண்ணறிவுல போய் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் பத்தி அது உண்மையாலுமே கிரியாயோகம்னு என்ன, உண்மையாலுமே கிரியாயோகம் இருக்கா அப்படின்னு தான் கேள்வி கேட்டேன். அது என்ன அப்படின்னு கேட்டா அவன் அதுல இருக்கிறதான் அதுக்கெல்லாம் அப்புறம் அதுக்கப்புறம் உணவில்லாமல் வாழும் கலை பத்தி நிறைய கட்டுரை ஏற்றி விட்டேன். இனிமேல் உணவில்லாமல் வாழும் கலை பத்தி தான் நீ பேசணும், அதுதான் சொல்லி அப்புறம் உணவில்லாமல் பார்த்து இந்த பிடிஎஃப் அப்படியே உள்ள ஏற்றி விட்டேன். இந்த பிடிஎஃப் இருந்து நீ எடுத்துக்கோ, பிடிஎஃப் இருந்து எடுத்து 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 எழுது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நிறைய கட்டுரை 7 8 கட்டுரை இருக்கு. அந்த கட்டுரையெல்லாம் பார்த்துருக்கேன். அது ஏற்கனவே நீங்க படிக்கலாம். மொத்தத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா கிரியாயோகமே வந்து பகவத்கீதை சொல்றான், பதஞ்சலி சொல்றான். பதஞ்சலி கிரியாயோகம் எங்க வந்தாங்க, என்ன பண்றாங்க, பூரா காற்றை பத்தி சொல்றான். காற்று காற்றுங்கிறது எங்க வருது தெரியுங்களா? 3வதுல என்ன பண்றாங்கன்னா நியமத்தை இவனுக்கு ஆராய்ச்சி பண்ணவே இல்லை. காற்றுங்கிறது பிராணாயம்ங்கிறது 3 இல்லைங்களா? பிராணாயம்ங்கிறது 4, பிராணாயம்ங்கிறது 4. ஆனால் இவங்க நியமத்தையே தொடவே இல்லை. யாருமே நியமத்தை தொடவே இல்லை. நியமனே என்னன்னே தெரியல. பகவத்கீதை நியமத்தை பத்தி செய்ததாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சைவமா இருக்க சொல்லி வலியுறுத்துவாங்க. பட் ஆனா சுத்தம் செய்தல் அப்படின்னா வந்து எந்த அளவுக்கு நியமம்னாவே சுத்தம் சுத்தம் செய்தல் தான். செய்யறாங்கன்றது நியமத்தின் முதல் விதியை சுத்தம் செய்யறதுதான். அந்த சுத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா சைவமா இருக்காங்க. அதை வந்து வேற லெவல்ல எடுத்துட்டு போய் நம்மள மாதிரி தண்ணியில இருந்து நீர் தத்துவத்துல நீரை மட்டும் குடிச்சிட்டு இருக்கணும் தண்ணீர் அப்படின்ற தான் அந்த சுத்தப்படுத்தும்னு தான் ஒழுக்கம். விஞ்ஞானம். தண்ணீர் தான் சுத்தப்படுத்துங்கிறது வள்ளுவர் தான் பரிந்துரைக்கிறார், மற்ற யாரும் பரிந்துரைக்கல. திருமூலரோ பதஞ்சலி எங்கேயுமே இல்லை. வள்ளுவர் ஒண்ணுதான் அது பரிந்துரைக்கிறார். அதனாலதான் இவங்க கோட்டை விட்டாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரம்மசூத்திரம் பாத்தீங்கன்னா ஆசிரியர் மாணவன் கேள்வி விடை. உபனிஷத்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் மாணவன் கேள்வி விடை. பகவத்கீதை பாத்தீங்கன்னா ஆசிரியர் மாணவன் கேள்வி விடை. இவ்வளவுதான். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பிரம்மசூத்திரமும் உபனிஷத்தும் பார்த்தீங்கன்னா ஆகாயத்தை தான் கடவுள்னு சொல்லும். ஆனால் பகவத்கீதையில கண்ணன் கடவுள்னு சொல்றாங்க. இங்கதான் தப்பு நடக்குது. ஆகாயத்தை தான் கடவுள்னு சொல்லணும், அதாவது வெட்டவெளி அல்லது அருவத்தை தான் கடவுள்னு சொல்லணும். அப்புறம் ஏதுக்கு யோகியாக மாறுன்னு சொல்ற நீ? ஒரு இடத்துல பாட்டை பாடியிருப்பான், நீ யோகியாக மாறிக்காம்பா. யோகிங்கிறது 4வது நிலை. இவனே சொல்றான் நீ யோகியாக மாறிக்கான். ஏன் பக்தி யோகியாக மாறுன்னு சொல்ல வேண்டியதானே? பக்திமானா மாறி கர்ம மனிதனாக மாறு. ஞான மனிதன் தெரியுமா? நிறைய நூலை படிச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறதா ஞானம், வேற ஒண்ணும் இல்லை. ஞானம்ங்கிறது நாம நினைக்கிற மாதிரி கிடையாது. ஞானம்ங்கிறது புத்தகத்தை படிச்சுட்டு கம்முன்னு இருக்கிறது. கர்மம்ங்கிறது ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு பலன் எதிர்பார்க்கறது. தபசுங்கிறது அப்படித்தான், ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு தபசுன்னு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு பலன் எதிர்பார்க்கிறது. இதெல்லாம் சுயநலம். இந்த யோகம் ஒண்ணு மட்டும்தான் எல்லாத்தையும் தியாகம் பண்றது. அதனாலதான் யோகியாகன்னு சொல்லிட்டு யோகியாகிறதுக்கு வழி வந்து கிருஷ்ணனுக்கு தெரியாது, அது சிவனுக்கு தான் தெரியும். அதனாலதான் அர்ஜுனனே வந்து ஒரு கருவி வாங்கறதுக்கு புராண கதையில் அப்பதான் சொல்லுது. மொத்தத்துல கோட்டை விட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. நியமமே தெரியல. பகவத்கீதை நியமத்தை பத்தி இல்லை, உள்சுத்தை பத்தி எதுவும் கிடையாது. நம்மளுடைய பழக்க வழக்கத்தை சொல்லுது, அவ்வளவுதான். பழக்க வழக்கத்தை சொல்லுது. இன்னைக்கு 4வது அத்தியாயம் 29 பாடல் இப்ப அதான் படிச்சுட்டு இருக்கிறேன் பகவத்கீதை. ஏன்னா இன்னைக்கு பார்த்தேன், அது வந்து 4வது அத்தியாயம் 29 பாடத்துல அதை சொல்லியிருக்கான். அது என்னன்னு பார்த்தா காற்றை பத்தி சொல்லியிருக்கான். காற்றுங்கிறது 4வது நிலை. காற்றுங்கிறது
4வது நடை யாருக்கு தெரியும்? ஏய்யா முதல்ல நான் காற்றுங்கிறது 4வது நடை, அப்புறம் தியானங்கிறது 7வது நிலை, சமாதி பத்தி இங்க ஒன்னையும் காணோம், அது 8வது நிலை. இடையில எல்லாம் இந்த வகுப்புல என்னாச்சு? எல்லாம் குட்டிச்சவர். படிப்படியா முதல் வகுப்பை முடிக்கிறதுக்கு வழி சொல்லணும். நல்ல வேலை பகிர்வத்துக்கு என்ன சொல்லிட்டான்னா பதஞ்சலியை பாருன்னு சொல்லி முடிச்சிட்டான். பதஞ்சலியை பார்த்தோம்னா பதஞ்சலி யாரை ஆராய்ச்சி பண்ணிருக்கான்னு கேட்டீங்கன்னா விவேகானந்தர் உட்பட பதஞ்சலி ஆராய்ச்சி பண்ணல. அவர் சாதனை பாதத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுல மட்டும்தான் சாதனைவாதம் நியம விதியில, அதுல மட்டும்தான் சாதனை பாதம் நியம விதியில சௌ அப்படின்னா தூய்மை அப்படின்னு வரும். நல்ல வேலை அதில் முதல் விதியே சௌன்னு போட்டான். முதல் விதியே தூய்மை, அதுக்கப்புறம் அதெல்லாம் விட்டுருங்க. தூய்மை செஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்தது. அதே மாதிரி நல்ல வேலையாக திருமூலர் என்ன பண்ணிட்டாருன்னா தூய்மைன்னு போட்டார். அவரும் அந்த நியமத்தின் முதல் விதி தூய்மை. நல்ல வேலையாக பதஞ்சலியும் முதல் விதி தூய்மை. இந்த ரெண்டு ஒத்து இதைத்தான் வெங்கடேசன் கண்டுபிடிச்சார். மாத்தி போட்டிருந்தாங்க முடிஞ்சது கதை. இதுதான் வெங்கடேசனுடைய பயங்கரமான கண்டுபிடிப்பு. ஏன்னா 2 யோகிக்கு தவிர யாரும் கிடையாது. இவங்க 2 பேரும் தான் எழுதுனாங்க. மத்த எத்தனையோ யோகிகள் இருந்திருக்காங்க, யாரும் எழுதவே இல்லை. அதையும் பக்தி மார்க்கில் சேர்த்து விட்டானுங்க. திருமந்திரத்துல பக்தி மார்க்கில் எதுக்கு சேர்த்து விடுறீங்க? அது யோக மார்க், இவன் பக்தி மார்க்கில் சேர்த்து விட்டேன். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா சைவ சித்தாந்தத்துல அது சேர்த்து விட்டாங்க. எதை சேர்த்து விட்டாங்க? திருமூலர் சேர்த்து விட்டாங்க. ஐயோ அது யோக சித்தாந்தம் அது. ஆனா அது சைவ சித்தாந்தம் சேர்த்து விட்டாங்க. ஆனா அப்படி பாத்தீங்கன்னா யாருமே அதை ஆராய்ச்சி பண்ற மாதிரி தெரியல. அப்படி செஞ்சிருந்தாங்கன்னா மரணமே யாருக்கு வராது. சமாதிக்கே போயிருப்பானுங்க அத்தனை பேருமே. இங்கே சாப்பாடுறாமனுங்களா இருக்கானுங்க. இந்த ஒன்னே மட்டும் சொல்றேன், நிறைய ஆனா இப்ப பூரா இந்த பகவத்கீதையில இருக்கிறது எத்தனையோ சொல்றான் பூரா. அதுல பாத்தீங்கன்னா நேத்தின்னு சொல்லுவாங்க. நேத்தினா நமக அப்படின்ற அந்த சொல்லு இருக்கு இல்லையா, நமக அப்படின்ற அந்த சொல்லு வந்து நான் இல்லை அப்படின்ற ஒரு பொருளை குறிக்குது. அப்ப இந்த உடம்புக்கான எந்த ஒரு அடிப்படையுமே தேவையில்லை. அந்த ரேஞ்சில தான் அதை உடம்ப வச்சிருக்கானே தவிர உடம்புக்கு எந்த ஒரு முக்கியத்துவமே கொடுக்கறது இல்லை. அவங்க எதுவா இருந்தாலும் ஒரேடியா போட்டுட்டு தாக்கிட்டு உடம்பு எடுத்துட்டு போய் கிடப்புல போட்டுட்டு மனதுக்கு போயிருக்காங்க டைரக்டாவே சைவமா இருந்துட்டு. ஆமா புரியுது. அதனால என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா சில யோகிகள் அபான வாயுவில் பிராணவாயுவை ஹோமம் செய்கிறார்கள். அதே போன்று வேறு சில யோகிகள் பிராணவாயில் அபான வாயுவை ஹோமம் செய்கிறார்கள். என்ன ஹோமம் செய்கிறார்கள்? மற்றும் சிலர் முறையாக உணவு உண்பவர்களாக பிராணாயாமத்தில் ஈடுபட்டவர்களாக பிராணன் அபானன் இவற்றின் சஞ்சாரத்தை கட்டுப்படுத்தி. இந்த இடத்துல மட்டும்தான் பிராணன் அபானன்னா இப்போ நீங்க வந்து இப்ப யாருக்கு வந்து நீங்க திரவகத்துல வந்து அபானம் உற்பத்தி ஆகாது. நீங்க கருப்படிச்சாரிலையோ அல்லது வந்து எலுமிச்சாரிலையோ இருந்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு இருந்து பாருங்க, அற்புதமா இருக்கும். அபானனே வராது. அபானன் வரலைன்னாவே நீங்க பெரிய ஆளுன்னு அர்த்தம். அபானன் இல்லைனாவே நீங்க பெரிய ஆளா மாறிட்டீங்கன்னு அர்த்தம். பெரிய ஆளுன்னா சாதனையாளர்னு அர்த்தம். அதுதான் விஷயமே. மழை ஒண்ணு இல்ல, மழைவாய் நாத்தம் பிடிச்ச மழைவாய் குசுதான். நாத்தம் பிடிச்ச குசுதான், வேற ஒண்ணு இல்ல. நாற்றம் பிடித்த குசுதான், வேற ஒண்ணு இல்ல. என்ன அது கிளப்பி அது மாதிரி ஒண்ணும் இல்ல. அது மந்தவாயு, மீத்தேன். அது அவ்வளவுதான் மீத்தேன். அதை பிடிச்சி பத்த வச்சுன்னு தீ பிடிச்சி எரியும். மந்தவாயு மீத்தேன் டைத்தேன் பூட்டேன்ங்கிற மாதிரி ஒரு வகை மந்தவாயு, அவ்வளவுதான். நீங்க கோபர் கேஸ்க்கு ஒரு வாடகை அடிக்கும் தெரியுமா உங்களுக்கு? அதே தான் அது. கோபர் கேஸ்ன்னு சொல்றீங்களா, அது ஒரு வாடகை அடிக்கும். அதேதான் வயிற்றுல உற்பத்திங்கிற பயோகேஸ் தான். அதுவும் தீப்பிடிச்சி எரியும், நம்மளும் தீப்பிடிச்சி எரியும். அதான் அந்த சாணி வந்து புளிச்சு போய் அந்த கேஸ் வெளியே வருது, அதை பயன்படுத்திக்கிறோம் நம்ம. இது நம்ம அடுப்புல நம்ம வயிற்றுல புளிச்சு கேஸ் ஆகி இது கீழே போய்கிட்டு இருக்குது. அவ்வளவுதான். நீங்க இதே மாதிரி 1000 பேர் 2000 பேர் வெளிநாட்டுல என்ன பண்றாங்கன்னா கழிவறை இருக்கிற அப்படியே அது ரெண்டு ஒண்ணுதான். அதுவும் உணவுப் பொருள் இருந்து வரக்கூடியதுதான், இது உணவுப் பொருள் இருந்து வராதுன்னு வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா
யூரியா எடுத்துக்கிறாங்க, யூரியா பிரிச்சு எடுத்துடுறாங்க, மலத்தை பூரா கேஸா மாத்திடுறாங்க. பெரிய பெரிய ஹாஸ்டல்லாம் பண்றாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டு பல ஹாஸ்டல்ல உணவு விடுதலை என்ன பண்றாங்கன்னா, அது பூரா கோபர் கேஸா மாத்திடுறாங்க. கோபர் மனிதனுடைய பயோகேஸ், கோபர் கேஸ் தான் அது. கோபர் கேஸ், பயோகேஸ். மனித கழிவும் கேஸ் தான். மனித கழிவு ரெண்டும் ஒண்ணுதான். சரி, நம்ம விஷயத்துக்கு வர்றோம். அதுதான் இதை படிச்சு பார்த்தேன். இப்போ நமக்கு இதான் படிக்கிறதானே பொழுதுபோக்கருக்கு, இதை நீங்க பூரா இதை படிச்சு பார்த்தேன். ஆனா தலை சுத்தும், அது வேற. தலை தலை சுத்துன்னு சுத்து. தலை அப்புறம் அப்படியே கழிச்சு அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை அதாவது ஏற்கனவே ஒரு விஷயம் புரிஞ்சிருந்ததுன்னா நீ பகவத்கீதை படிச்சா புரிய. சும்மா புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு சாப்பாடுறாமனுக்கு ஒண்ணுமே அது படிக்கவே மாட்டாங்க முதல்ல. அதுதான் விஷயம். எனக்காக என்ன பண்றானோ இது வாங்கி வச்சுட்டேமேங்கிறதுக்காக ஏற்கனவே வெங்கடேஸ்வரத்தை கூட நான் வாங்கி படிக்கிறேன். இன்னைக்கு இது பூரா படிச்சேன். நமக்கு அது புரியுது, இவன் என்ன சொல்றான்னு புரியுது. மற்ற சாப்பாடுறாமனுக்கு தயிர் சோறு திங்கிறவன், பாலும் சோறு திங்கிறவன் தீந்தான். அவனுக்கு ஒரு அளவு தெரியாது, குசு விட்டுட்டே இருப்பான், டரு டரு டருன்னு. அது உணவு மனிதனை கொலை செய்துங்கிறது தலைப்பே விட்டுருக்கிறேன். உணவு தான் மனிதனை கொலை செய்கிறது. இப்ப நான் ஒரு மனிதனை கொலை செய்யறான்னா ஏதோ ஒரு வகையில கொலை செய்யறான், கத்தி கித்தி எடுத்து ஆயுதத்துல கொலை செய்யறான். ஆனால் உணவுங்கிற ஆயுதம் தான் மனுஷனை கொலை செய்யுது. அது யாராவது பேசுறாங்கன்னு பாருங்க. உணவுங்கிற ஆயுதம் தான் மனிதனை கொலை. ஏன் மனிதன் சாகணும்? இந்த கேள்வி யாரும் கேட்கலையே. ஏன் மனுஷன் சாகணும்? எவ்வளவு பெரிய கேள்வி. நீங்க வேணா ஒய் மேன் டெட்னு கேட்டு பாருங்க. நீங்க செயற்கை நுண்ணுறவுல உணவு இல்லைன்னா மனிதன் சாக போறது இல்ல. ஏன் மனிதன் பிறந்தாலும் ஏன் சாகணும்? இயற்கை நோக்கம் என்ன? அப்ப இயற்கை தவறா சொல்லுதா அப்படின்னு கேட்டு பாருங்க. சிந்திக்க வேணா கேள்வின்னு ஆழமாக. அப்பா மனிதன் சாவே எல்லாம் இருக்க முடியுமா? இருக்கு, பரிணாமத்துல இருக்கு. நீண்ட கால உடம்பை வச்சுக்கலாம்னு இருக்குது. ஒத்துக்கிறாங்க. மாயை இப்போ இறைவனுடைய செயல்கள் என்ன அப்படின்னா 5 வந்தது. தொழில்கள். இறைவன் ஒரு பக்கம் இருக்கட்டே, நம்ம பரிணாமத்துல கேள்விக்கலாம். இறைவனை வச்சு இங்க பேச முடியாது. இது பரிணாம அறிவியல். பரிணாம அறிவியல் புரியும். இறைவனை பத்தி பேசினா அது தப்பா போகுது. அதுல பாத்தீங்கன்னா மாயை இடுதல், மாயையில போடுறதுன்னு ஒண்ணு இருக்கும். இப்ப நம்ம மாயை பஞ்ச மாயைன்னு ஒண்ணு பார்த்தோம் இல்லையா? அதாவது அன்னமய கோஷம் அப்படின்னு. அப்ப அந்த திரையை நம்ம விளக்கணும் இல்லையா? அதுதான் சொல்றேன். உணவுதான் மனிதனை கொலை செய்கிறது. உணவிலேன்னு மனிதன் சாவியா போறது இல்ல, சாக மாட்டான். அது முக்கிய நிலைக்கு போகும். ஒரு மாயையா ஒரு படியா வச்சிருக்கல, எல்லாரும் இதை கடக்க முடியாது அப்படின்னு சொல்லி இதுதான் மாயையில போடுறது. எவ்வளவு ஒரு கொலைகாரன் நம்ம கையில வச்சிருக்க பாருங்க. உணவுங்கிற ஒரு பசி ஒரு பக்கம் இருக்கட்டும். பசிக்கிட்ட ஒரு பேரிச்சை கொலை சாப்பிட்டா சரியா போயிடும். உணவுங்கிற கொலைகாரன் நாமளே எடுத்துக்கிட்டு நம்மளே குத்திக்கிறோம். அதுதான் இங்க விஷயமே. அதனாலதான் இவன் என்ன சொல்றான்? அபானனை கட்டுப்படுத்தினால் பிராணனை கட்டுப்படுத்தினால் அபானனை கட்டுப்படுத்தினால். அது 4வது பாடத்துல வருது. சரி, அது இருந்துட்டு போட்டு. பொழுது போறதுக்கு வேணும்னா நல்ல வெங்கடேசன் புத்தகத்தை படிச்சீங்கன்னா 60-70க்கு மேற்பட்ட நூல்களை மேற்கோள் காட்டியிருப்பாரு. அத்தனையும் நீங்க வாங்கி படிச்சீங்கன்னா நல்லா தான் பொழுதுபோக்கு, நல்லா பொழுதுபோகும். ஆராய்ச்சி மனப்பான்மை இருக்கணும், தியாகம் இருக்கணும். நீங்க எல்லா புத்தகம் இன்னும் கூட அன்சால்வ்டு அந்த ஒரு சில சந்தேகங்கள் இருக்குங்கயா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அவங்க பாருங்க, இந்த புத்தகம் இருக்கு. இது முக்கியமான புத்தகம். ரிசால்வ்ட் என்ன மிஸ்ட்ரிஸ்? அது கொஞ்சம் கீழ இருக்குங்க. அன்சால்வ்டு மைட்ரிஸ். இது ரெஃபரன்ஸ். எக்கச்சக்கமான ரெஃபரன்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. இதையும் படிச்சிருக்காரு வெங்கடேசன். அது 60-70 இதுல பாத்தீங்கன்னா இந்த டைட்டானிக் தட்டு, எரிமலை குழம்பு நகர்றது எல்லாம் இருக்கு. மாயன் கல்ச்சர் எல்லாம் இருக்கு. டைட்டானிக் தட்டு பாருங்க, இருக்குது பாருங்க, எடுத்து வச்சிருக்காரு. இந்த ப்ராஜெக்ட் இது நகர்றது. ஏன்சியன்ட் சிவிலைசேஷன், த ஃபவுண்டர் ஆஃப் த அமெரிக்கன் சிவிலைசேஷன். மாயன் வர்றாரு பாருங்க. மாயன் கல்ச்சர்ல வருது. அப்புறம் வல்கனோஸ் எரெக்ஷன், வல்கனோஸ் ஃபயரு எல்லாம் வருது இதுல.
58 மாயன். அப்புறம் வந்து வல்கனோ புவி நகர்றது, அப்புறம் எரிமலை குழம்பு நகர்றது, வெடிப்பு ஏற்படுறது, இதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. எகிப்து நாகரிகம், இதெல்லாம் நிறைய இருக்கு. தீர்க்க முடியாத மர்மங்கள். என்னது தீர்க்க முடியாத மர்மங்களை புரிந்து கொள்ளவே முடியாதுங்க இதெல்லாம். இன்னைக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா டெல்லியில பயங்கரமா மழை பெஞ்சிருக்குது. நம்ப முடியாத மழை. ஒரே 1 மணி நேரத்துல அடிச்சு நொறுக்கி 4-5 பேர் சாகு. பயங்கரமா பனி கட்டி அது இது இந்த 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 மழை கல்மாரி பெஞ்சிருக்கு. அடிச்சு நொறுக்கிருக்கு 2 மணி நேரத்துல. டெல்லியில பயங்கரமா அடி நடிச்சிருக்கு. யாரும் எதிர்பார்க்காத மழை. விமான போக்குவரத்துல இருந்து பாதிச்சிருக்கு. 2 மணி நேரம் 3 மணி நேரம் விமான போக்குவரத்து நின்று இருக்கு. அவ்வளோ அடிச்சு நொறுக்கி இருக்கு. என்ன நடந்ததுன்னு யார் கற்பனையா பண்ண முடியல. திடீர்னு அடிச்சு நொறுக்குது, பட்டை கலக்குது. என்ன வேணாலும் நடக்கலாம். யார் வானிலை செய்தியிலே கிடையாது. நாளைக்கு காலையில டெல்லியில மழை பெய்யுங்கிற வானிலை செய்தியே கிடையாது. போட்டு வாங்கி விட்டுருச்சு. இப்ப கூட அந்த பக்கம் கல்மாரி மழை பெஞ்சிருக்கு. சில பக்கம் கிருஷ்ணகிரி, தஞ்சாவூர், நாகை மாவட்டத்தில் கடுமையான கல்மாரி மழை பெஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. எதிர்பார்க்க முடியாத அடிச்சு நொறுக்கிருக்கு அந்த மாதிரி. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த தேங்காய்க்கு மாங்காய்க்கு எதாவது வித்தியாசம் தெரியுமா? தேங்காய் மாங்காய்க்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க பார்க்கலாம். தேங்காய் மாங்காய் 69ஆம் பக்கம். தேங்காய் கொழுப்பை உண்டாக்கும், மாங்காய் கொழுப்பை கரைக்கும் ஐயா. நல்லது, நல்ல பயிற்சி. அப்புறம் அடுத்தது குதம்பை சித்தர் பாட்டுல ஒண்ணு கேட்டு நீங்க சொன்ன பிறகு அந்த பாட்டு கேட்டிருக்கேன். பட் ஆனா நீங்க சொன்ன பிறகு அதோட அர்த்தம் தெரியாம கேட்டிருக்கேன் நிறைய வாட்டி. மாங்காய்க்கும் தேங்காய்க்கும் என்ன வித்தியாசம்? அவங்க கொழுப்புன்னு சொல்லிட்டாங்க, இது கொழுப்பு கரைக்குங்கிறாங்க. சரி, வேற என்ன வித்தியாசம்? அது 90. அப்ப நீங்க புத்தகத்தை பலமுறை படிச்சாதான் மண்டையில ஏறு. அப்ப யாரும் நீங்க படிக்கல, பொதுவா சொல்லியிருக்கிறீங்க. புத்தகத்துலதான் எல்லாமே இருக்கு. அந்த இது வந்து தேங்காய் சாப்பிட மாங்காய் பால் தேங்காய் பால் எதற்கடி குதம்பாய்ன்னு சொல்லிட்டு குதம்பை பாடல் சித்தர் அது சொல்றாரு. சோ அப்ப நம்ம அதுல இருந்து என்ன சரி, அதெல்லாம் சொல்றதா சரியா. சுருக்கமா என்ன தேங்காய் வந்து மாங்காய் வந்து சுத்தம் செய்யும், தேங்காய் சுத்தம் செய்யாது. அதுதான் முக்கியம். சரி, மாங்காய் எந்த வகை சார்ந்தது? தேங்காய் எந்த வகை சார்ந்தது? தேங்காய் வந்து எண்ணெய் வித்து. மாங்காய் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற அழுக்கை நீக்கிற அந்த தன்மையுடைய. எண்ணெய் வித்து நேரடி இப்படி சொல்லுங்க. எண்ணெய் வித்து. சரி, அப்புறம் தேங்காய் எண்ணெய் வித்து கரெக்ட். அடுத்தது மாங்காய் வந்து காய் வகை சார்ந்தது. இப்படித்தான் எளிமைப்படுத்தணும். மாங்காய் காய் வகை சார்ந்தது, தேங்காய் எண்ணெய் வித்து சுத்தப்படுத்தாது, காய் வந்து சுத்தப்படுத்தணும். அதான் அர்த்தம். அதைத்தான் இங்க நான் பேசணும். சரி, அதாவது ஏற்படி சித்தர் பாடல் கருத்து. அதாவது மாங்காய்ப்பால் உண்டு மலை மேல் இருப்பவருக்கு தேங்காய்ப்பால் எதற்கடி குதம்பாய், தேங்காய்ப்பால் எதற்கடி. மேற்படி சித்தர் அப்ப சுத்தமாயிட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆயிருக்கு கேட்டீங்கன்னா, பெருங்குடம் சுத்தமாயிடுச்சுன்னா உங்களுக்கு திடக்கழிவு இல்லாதனால மந்த வாயு பிரியாது. மந்த வாயுவுக்கு இன்னொரு பேர் தான் அபானன்னு பேர், வேற ஒண்ணும் இல்லை. ஆனா இன்னைக்கு சுவாசத்திலே இப்ப இந்த உடம்பு வேகமா சுவாசத்துல மாறிக்கும். ஏன்னா விரைவில் சுவாசத்திலே வாழ்ந்து பழகிறதுனால டக் 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 டக்னு அது போயிருது இல்லையா. உங்க உடம்பு சுவாசத்துல வாழுது அப்படிங்கிற தைரியம் வந்துருச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு திடப்பொருள் தேவையில்லை. அப்படித்தானே? உடம்பு சுவாசத்துல வாழ்ந்து பழகிடுச்சு. உங்களுக்கு எல்லா வேலையும் நடக்குது. திடப்பொருள் மட்டும் போடல. எல்லா வேலையும் நடக்கிறப்ப உங்களுக்கு என்ன இதுல கவலை இருக்கு? கவலை என்னன்னா, அந்த மனதுக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணு சாப்பிடலையே, ஐயோ பசிக்குது அப்படின்னு ஒரு கவலை வரும். அதுக்கப்புறம் ஐயோ நம்ம வேலை செய்யும் போது நமக்கு தெம்பு இல்லையே அப்படின்ற ஒரு தெம்பு, ஸ்ட்ரென்த்தா இல்லையே அப்படின்ற ஒரு மாயை உருவாக்குதா, இல்லாட்டி வந்து நிஜமாலே நமக்கு வெயிட் பலு தூக்கறதுக்கு பாத்தீங்கன்னா சாப்பிடணும் அப்படின்ற அந்த எண்ணம் வருதா அப்படின்ற கேள்விதான் மிச்சது. அது வெயிட் தூக்குறப்ப நீங்க பழங்கள் சாப்பிட்டு செய்யலாம். நீங்க இயற்கை உணவு சாப்பிடலாம், எது வேணா சாப்பிட்டு தூக்கலாம். அது ஒரு போதைப் பொருளா மாறிக்கும். ஆரோக்கியத்துக்கு என்பது சம்மந்தம் இல்லை. போதைப் பொருள் சாப்பிட வேண்டியது. அது பேரிச்சம்பழத்தையும் வேர்க்கடையும் சாப்பிட்டு செய்யலாம், சாதாரண உணவு சாப்பிட்டு செய்யலாம், பழங்கள் சாப்பிட்டு செய்யலாம். அதெல்லாம் செய்யலாம். அதெல்லாம் எது செஞ்சோம்னா மேடம் சுத்தமாயிருது. அது அவ்வளவுதான். அது பழக்கப்படுத்திடலாம். அப்படித்தான் நீங்க கொண்டு போகணும். சாதாரண விஷயம் இல்லை. செஞ்சு பார்க்கணும்.
நீங்க ஒரு 10 கிலோமீட்டர் வண்டியில போய் பார்க்கணும், வாய்ப்பு இருந்தா நடந்து போய் பார்க்கணும். சும்மா 2 3 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வந்தாவே தெரிஞ்சு போயிடும். கிடுகிடுன்னு ஏதோ ஒரு வெயிட் தூக்கிட்டு ஒரு 10 கிலோ வெயிட் தோல்ல போட்டுக்கிட்டு சும்மா அப்படியே 5 கிலோ வெயிட் தோல்ல பேக் மாதிரி போட்டு சும்மா 2 கிலோமீட்டர் அப்படியே மலை மேலே ஏறி போயிட்டு வந்தீங்கன்னா தெரிஞ்சு போச்சு. அவ்வளவுதான், அவ்வளவுதான். இது இது வந்து ஒரு பழக்கத்துல வர்றதா உடம்பு. ஆனா இது உயிர் என்பது வேற, கடுமையான உழைப்புங்கிறது என்பது கடுமையான உழைப்பு வச்சு யாரு நிரூபி கொடுக்குற உயிர் வாழ்க்கைக்கு கடுமையான உழைப்பு செஞ்சு நிரூபிக்கணுங்கிற அவசியமே இல்லை. தப்பா சொல்லிட்டாங்க. எந்த விலங்கும் கடுமையான பயிற்சி செய்தா, எந்த விலங்கு உடற்பயிற்சி செய்தான்னு கேட்கறேன். நம்ம அறிவியல் தெளிவான உடற்பயிற்சி எதுக்குன்னு கேட்கறேன். தப்பு தப்பா போயிடுச்சு. அறிவியல் தெளிவானவங்களுக்கு ஆரோக்கியத்துக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி பண்றவங்க பூரா செத்து படக்குன்னு செத்து போயிடறான். உடற்பயிற்சி பண்ணணும் எவன் ஆரோக்கியமா இருக்கான்? உலக புகழ்பெற்ற விளையாட்டு வீரர்கள் எவனாச்சும் உலக புகழ்பெற்ற விளையாட்டு வீரர்கள் யாராவது ஆரோக்கியமா இருக்கான்னு பாருங்க. உலக புகழ்பெற்ற விளையாட்டு வீரர்கள் எவனாச்சு பாதியில தான் செத்து போயிருக்கான். பாதியில தான். அதாவது என்ன ஆயிடுச்சுன்னா வந்து தன்னை வந்து இப்போ பொதுவாகவே பாத்தீங்கன்னா எல்லா இனத்திலயுமே பாத்தீங்கன்னா இந்த ஆண் வந்து தன்னை கவர்ச்சிகரமாக காட்டிக்கொண்டு அந்த பெண் இனத்தை ஈர்த்து நான் உனக்கு செக்யூரிட்டியா இருக்கேன், நான் உனக்கு நல்ல வித்துக்களை கொடுக்குறேன், ஸோ அடுத்த ஜெனரேஷனை வந்து நான் வந்து நல்லபடியா நான் பெற்றுக் கொடுக்கறதுக்கான தகுதி என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக தான் அந்த ஆண்ன்ற இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பெண் மயிலுக்கு தோகை இருக்காது, ஆண் மயிலுக்கு தான் தோகை இருக்கும். தன்னுடைய அழகை கவர்றது பாத்தீங்கன்னா ஆண் தான் எல்லா இனத்திலயுமே இருக்கான். பட் ஆனா மனித இனத்துல மட்டும்தான் அது ஆப்போசிட் ஆயிடுச்சு. அழகா இருக்கும், அம்சமா இருக்கும், பட்டர்ஃபிளைஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆண்கள் தான் இனக்கவர்ச்சி பண்ணு, ஆண்கள் தான் அது பண்ணு. இங்க என்ன பெண்கள் இனக்கவர்ச்சி மாதிரி இருப்ப, அது தவறா கொண்டு போயிட்டாங்க. தவளையில கூட பாத்தீங்கன்னா ஆண் தவளை தான் அந்த சத்தம் எழுப்போம். இல்ல புரியுது. அந்த இயற்கையா இருக்கிறத வந்து மனிதர்கள் தான் வந்து நம்ம குழப்பிக்கிட்டோமோ அப்படின்னு மனிதர்கள் தான் குழப்பிட்டு சதையை காட்டிட்டு இருக்கிறது. அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் சதையை காட்டுறது உண்மைதான், கரெக்ட் தான். இயற்கையாகவே விலங்குகளுக்கு பாத்தீங்கன்னா சிங்கம்னா பிடரி சும்மா ஆச்சரியமா இருக்கு. அதெல்லாமே வந்து அதெல்லாம் வந்து அதுக்காக எல்லாமே ஆண் வர்க்கம் பூரா வித்தியாசமா இருக்கும், ரொம்ப சக்தி உள்ளது மாதிரி காட்டும். ஆனா பாத்தீங்கன்னா 2 3 தான் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா குரங்கு கூட்டத்துல பாத்தீங்கன்னா அதை பாத்தீங்கன்னா ராஜா குரங்குன்னு ஒன்று இருக்கு. அது பார்த்தா 1 2 தான் இருக்கும். பார்த்தா பூரா சிம்பிளா இருக்கும். ராஜா குரங்கு தான் கவனிக்க. அதுலயே பாத்தீங்கன்னா ராஜா குரங்குன்னு இருக்கு, வெளிநடத்துற குரங்கு. அது உத்தரவு இல்லாம யாரும் உள்ள போக முடியாது. அது பயங்கர, அது ஒரு கூட்டமே வித்தியாசமா இருக்கும். 2வது வந்து இனச்சேர்க்கை செய்யறப்போ உடனே போய் இனச்சேர்க்கை செஞ்சிட முடியாது. 2 ஆண் சண்டை போட்டு யாரு ஜெயிக்கிறாங்களோ அதுகிட்ட தான் இனச்சேர்க்கை. அது வேறு அங்க யாரு சிறந்தவர் நிரூபிச்சாகணும். ஆச்சரியமா இருக்கும். அந்த காலத்து அப்புறம் அந்த என்னது ஏதோ ஒரு கல்ல தூக்கி ஆமா வட்டக்கல் இளவட்டக்கல் போது இளவட்டக்கல் இளவட்டக்கல் தூக்குறது தன்னுடைய அப்ப என்ன தோணுதுன்னா அப்ப அந்த காலத்துல இருந்திருக்கு. அதாவது பாடியை வந்து நியூட்ரல் பண்ணி சமமான பிறகுதான் வந்து ஆரோக்கியத்தை நிரூபிக்கிறது தான். அது ஆரோக்கியத்தை இன்னைக்கெல்லாம் வருது. இன்னைக்கு போறேன் ஆரோக்கியத்தை நிரூபிக்கிறது பண்ணியிருக்காங்க. அப்படித்தான் வந்திருக்குது. எங்கேயும் தப்பு நடந்திருக்குது. அதெல்லாம் விளையாட்டா இருந்திருக்குது, போய் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லை. அப்படி பாத்தீங்கன்னா ஏறுதழுவுதல் வந்து உயிரே போகுது. நிறைய பேர் குத்திட்டு சாகுறாங்க இல்லையா, அதெல்லாம் ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு விலங்கை துன்பத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. சரி, அப்படியே இருக்கட்டும். எல்லாரும் நல்லா சிந்திக்கிறீங்க. தொடர்ந்து எல்லாம் மனசுல ஏற்றிக்குங்க. இந்த மாங்காய், இந்த சின்ன சின்ன விஷயத்துல கவனமா இருக்கணும். மாங்காய் என்றால் காய் வகை சார்ந்தது, தேங்காய் என்றால் எண்ணெய் வித்து சார்ந்தது. எண்ணெய் வித்து குடலை சுத்தம் செய்யாது, மாங்காய் சுத்தம் செய்யாது சொல்லி முடிச்சுக்கலாம். சரி, தேங்காய் ஒரு எண்ணெய் வித்து காய்கறி வகையை சேர்ந்தது அல்ல. தேங்காயை உபயோகித்து உச்சுத்தம் செய்ய முடியாது. இதுலதான் வந்து இந்த ராமகிருஷ்ண ஐயால மாட்டிக்கிட்டது. ராமகிருஷ்ண ஐயா வந்து மாட்டினது இங்கதாங்க ஐயா. ஆமா, தேங்காயில தான் மாட்டிக்கிட்டார். உட்சுத்தம் செய்ய முடியாது என்பது அனுபவத்தில் நான் அறிந்த உண்மை. நான் சாப்பிட்டு பார்த்து அனுபவத்தில் அறிந்த உண்மை. திருமுலர் திருமந்திரம் அதோட முடிச்சுக்கலாம். உடம்பினை முன்னம் இழுக்கின்றிருந்தேன், உடம்பனுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புனிலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே. அவ்வளவுதான். அப்ப உடம்பினை ஓம்புதல் என்று சொன்னாலே உடம்பை பாதுகாக்குதல் அர்த்தம். உடம்பை ஓம்புதல்னா உடலை வளர்த்தல்னு சொல்றான் பாரு, அது கிடையாது. நம்ம உடம்ப வந்து தானா அது வளர்ந்துக்குது.
சுத்தம் செய்தால் போதுமானது. உடம்பு தானா வளர்ந்துட்டு இருக்குது. ஏன்னா இந்த உடம்பு என்பது ஒரு நட்சத்திரத்தை போலதான். இந்த நட்சத்திரத்துக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. நட்சத்திரத்துக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. அதே மாதிரி இந்த உடம்புக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. அப்படி பாத்தீங்கன்னா இப்ப இந்த பஞ்சம் எல்லாமே செயற்கை தான், நம்மளா உருவாக்கினதுதான். ஆமா ஆமா, அது பாருங்க 71ஆம் பக்கத்துல அவர் சொல்லியிருக்காரு, இந்த பற்றாக்குறை என்பது எப்ப தொடங்குது என்பது யாருக்குமே தெரியாது. பற்றாக்குறைன்னா உணவு பற்றாக்குறைன்னு வச்சுக்கலாம், எது வேணா வச்சுக்கலாம். ஸ்கேர்சிட்டி, அப்புறம் ஸ்கேர்சிட்டின்னு சொல்லலாம், அல்லது என்ன சொல்றாங்க, சொல்லுவாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா எனர்ஜி கிரைசஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்டார்வேஷன் சொல்லுவாங்க. அதோட முடிச்சுக்கலாம். அவர் சொல்றாரு, இப்படி பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு எனர்ஜி வந்துகிட்டே, நமக்கு எலக்ட்ரிசிட்டி தான் நம்ம எனர்ஜி. நம்ம தெரியுமா, நம்ம உடம்பு எலக்ட்ரிசிட்டி தான் இயங்குது. உணவுல 2வது பாகம் எல்லாம் எலக்ட்ரிசிட்டியை கன்வெர்ட் ஆகிக்கும். ஆக்சிஜன் எல்லாம் ஏட்டமா இருக்கு. ஏட்டமா உள்ள போனாவே, ஏட்டம்னு உள்ள போச்சுன்னு வச்சு எலக்ட்ரிசிட்டியை கன்வெர்ட் ஆயிரும். பாரு, காற்று ஏட்டமில் இருக்கு, காற்றுல இருக்கு நைட்ரஜன் ஏட்டத்தில் இருக்குது, ஆர்கான் ஏட்டம்ல இருக்கு, வாட்டர் ஏட்டம்ல தான் இருக்கு. தண்ணீர் என்பது ஆக்சிஜன் நைட்ரஜன் ரெண்டும் சேர்ந்த 2 அணுக்கள் சேர்ந்த ஏட்டம். உள்ள வரப்ப காந்தமா மாதிரி எலக்ட்ரிசிட்டி உருவாகுது. அவ்வளவுதாங்க இது. இந்த எலக்ட்ரிசிட்டி, உடம்பு எலக்ட்ரிசிட்டில ஓடிட்டு இருக்குது. இது யாருக்குமே புரியல. எங்க இங்க எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் தோணுது. இப்ப யோகியா இருக்கிறவன் சாப்பிடாம இருக்கான், அந்த பட்டினியில இருந்து பஞ்சத்துல இருக்கணும் சாப்பிடாம இருக்கான். 2 பேருமே சாப்பிடாம இருக்காங்க. பட் ஆனா அங்க என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னா, இங்க உடம்பு தூய்மை செய்து அதுக்கப்புறம் பழக்கிட்டாங்க பாடிய. அங்க உடம்பை வருத்தி கொண்டு உடம்பை தூய்மை செய்யாம நியூட்ரலுக்கு கொண்டு வராம உடம்பு கெட்டு போய் கிடக்கு. அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படிதான் புரிஞ்சிருக்குது. மறுபடியும் நம்ம இதை பத்தி ஆழமா பேசுவோம். இன்னைக்கு குமார், அந்த ஸ்வீடன் குமார், அவர் சேர்றதுக்காக பணம் அனுப்பிச்சிருக்காரு, $10 அனுப்பிச்சிருக்காரு. அவர் சேர்ந்துடுறாரு, சேர்றதுக்கான அனுப்பிச்சிட்டாரு. பார்ப்போம். அவர் இன்னும் புதுசாக ஒரு வெளிநாட்டு மாணவர் சேர்றாரு. அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்காவை சேர்ந்த, இந்த கனடாவை சேர்ந்த ரஜினியும் கூட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 22 கிலோ குறைச்சிருக்காங்க மொத்தத்தில். மறுபடியும் நேற்று 1 கிலோ குறைஞ்சிருக்குது அவங்களுக்கு. இப்போ 4 நாளா இதில் போட்டிருக்காங்க. இதில் தண்ணியிலேயே போட்டிருக்காங்க. ஐயா, பெரிய விஷயம். தண்ணியிலே 4 நாளாக போட்டிருக்காங்க, 5 நாளாக தண்ணியிலே போட்டிருக்காங்க. அந்த தைரியம் வந்துருச்சு அவங்களுக்கு. இந்த தினம் பேசுறதுனாலதான் தைரியம் வருதுங்க. நீங்க தினம் பேசினாதான் தைரியம் வருது, வரவே வராது. பயம் வந்துடும். என்னது, யார்கிட்ட இப்ப எனக்கு அதுல நான் டெய்லி வரதுக்கு காரணமே என்ன, டெய்லி வரதுக்கு காரணமே இப்ப வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இப்ப வெறும் வெஜிடபிள் அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னா, இப்ப வாரத்துல 1 நாள் 2 நாள் நான் நெல்லிக்கால போடுறேன். இல்லாட்டி வெறும் கருப்பட்டி மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் நான் சாப்பிடுறேன். 2 நாள் போடுறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் வெஜிடபிள்க்கு வந்துடுறேன். அப்படியேதான் மாத்தி போட்டுட்டு இருக்கிறது. பட் ஆனா இன்னும் ஃபுல்லா லிக்விட்ஸ்ல இல்ல. ஏன்னா பிகாஸ் ரொம்ப டிராவல் அதிகமா இருக்கு எனக்கு. அதனால டிராவல் அதிகமா இருக்கு. நீங்க பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கங்க. பேரிச்சம்பழம், வெல்லம். பேரிச்சம்பழம் எடுத்துக்கங்க, அல்லது வெல்லம் எடுத்துக்கங்க, அல்லது பேரிச்சம்பழம் ரொம்ப மலிவு. பேரிச்சம்பழம் சாதாரண பேரிச்சம்பழம் போதும், கிலோவே 200. ஒரு நாளைக்கு எத்தனை பேரிச்சம்பழங்க சாப்பிடலாம் அப்படின்னா? அது மருந்து மாத்திரை மாதிரி போட்டுக்க வேண்டியதுதான். அப்ப ஒரு மணி நேரம் சும்மா 4, 2, 3, 4 அப்படி போயிட்டே இருக்க வேண்டியது. ஒண்ணுமே ஆகாது. அப்படி ஈஸி. வெள்ளம் கூட கடிச்சிட்டு கிடக்கணும், இதை எடுத்து வாயில் போட்டு இப்படின்னு போயிட்டே இருக்க வேண்டியது. அப்படி எடுத்து வாயில் போட்டு அப்படியே போயிட்டே இருக்கு. லைன் டேட்ஸே போதுமானது. லைன் டேட்ஸ் சாதாரண அது போதுமானது. ஒரு நாளைக்கு அது போட்டு பழக ரொம்ப மலிவு, ரொம்ப மலிவு. ஆரோக்கியத்தை புரிஞ்சிட்டோம்னா வேற ஒன்றும் மலிவு. அது 2வது உடம்பு சுத்தமாக, ரத்தம் சுத்தமா இருக்கும், நாக்கு நல்லா சுத்தமா இருக்கேன், நல்லா சுத்தப்படும். பேரிச்சம்பழம் பயங்கரமான ஒரு அற்புதமான உணவு. நல்ல உடம்பு சுண்ட வைக்கும். அப்புறம் தேவையான 2 நாளைக்கு ஒருக்க அதுவே மலத்துல வெளியே போயிடும், கட்டிக்கிட்டே கிட்டே போயிடும். ஒண்ணுமே வராது. நீங்க எதுக்கு காய்கறி வேவிக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஒன்றும் கிடையாது. இந்த காய்கறி தூக்கி எரிஞ்சிட்டு பேசாம பேரிச்சம்பழத்துல பேரிச்சம்பழம் இந்த காய்கறி தூக்கி எரிங்க முதல்ல. அது சமையல் பண்ணிட்டு அதை வாங்கிட்டு அந்த கிரகம், அது பெரிய பெரிய அக்கப்போர். இப்ப தேவையான அளவுக்கு காய்கறியில சுத்தம் பண்ணியாச்சு. இப்ப அடுத்த நிலைக்கு பேரிச்சம்பழத்துக்கு போங்கிற நீங்க, உங்களுக்கு காசே மிச்சமாச்சு. அப்படியே உங்களுக்கு எல்லாமே மிச்சம். உங்களுக்கு சம்பளமே மிச்சம். உங்களுக்கு நீ தங்குற வாடகை மட்டும் எங்கேயாவது எடுத்து சொந்தமா ஒரு இடத்த வாங்கிட்டு ஒரு 5 சென்ட் எங்கேயாவது வாங்கி குடியில் போட்டீங்கன்னா அது மிச்சம் உங்களுக்கு. அப்படி ஒரு 5 சென்ட் எங்கேயாவது வாங்கிருங்க. எப்படியாவது ஒரு 5 சென்ட். சிங்கப்பூர் விட்டு வந்துடாதீங்க. சிங்கப்பூர்ல, மலேசியா போயிருங்க.
தொழில் இங்க பண்ணுங்க, இடம் அங்க வாங்கி போடுங்க. இங்க இடம் வாங்க முடியாதா? இங்க மலேசியால என்னன்னு தெரியல, ஆனா சிங்கப்பூர்ல நிலமா வாங்க முடியாது. அந்த இதெல்லாம் எடுத்தாச்சு. இங்க வந்து நீங்க எது எது எப்படின்னா எது வாங்கினாலும் அரசாங்கம் 100 வருஷம் தான். இங்க சிங்கப்பூர்ல நிலமே வாங்க முடியாது. நிலமே இல்ல. அது வந்து அது மாதிரி கொண்டு வந்தாச்சு ரூல்ஸ. இப்ப ஈவன் வாகனம் வாங்கினா கூட, வெறும் ஒரு 2 வீலர் வாங்கினா கூட 10 வருஷம் தான். அதுக்கப்புறம் அவங்களே வாங்கி ஸ்கிராப் போட்டுருவாங்க. கார் வாங்கலாம் 15 வருஷம் 10 வருஷம், அதுக்கப்புறம் அவங்களே பிடிங்கி அவங்களே ஸ்கிராப் போட்டுருவாங்க, புடிங்கிருவாங்க. அவ்வளவுதான். அதே மாதிரி பிளாட் ஒண்ணு வாங்கலாம். பிளாட் ஒண்ணு வாங்கினா 100 வருஷம் கழிச்சு உங்ககிட்டயே வித்துருவாங்க. அதை அவங்களே எடுத்துவாங்க. கேட்கவே மாட்டாங்க, எடுத்துருவாங்க. அவ்வளவுதான். இங்க இருந்து அப்ப யாரு அந்த ஐடியாவே இருக்காது, யாருக்குமே இருக்காது. அது தாத்தா ரொம்ப தெளிவா வச்சுட்டாருங்க எல்லாமே. ஓ, எவனும் கிடையாதுடா, எதுவும் வாங்குறது விக்கிறது எதுவுமே இல்ல. அப்படி பாத்தீங்கன்னா சிங்கப்பூரே எல்லாம் விலைக்கு வாங்கிருப்பாங்களே இந்நேரத்துக்கு. ஆமா, இந்த கண்ட்ரி தானே அது. எல்லாத்துக்கும் வாயில போட்டு போயிருப்பாங்களே இந்நேரத்துக்கு, இந்நேரம் முடிச்சிருப்பாங்களே. ஆமா 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 ஆமா. அந்த இதுவே கிடையவே கிடையாது. ஆனா மலேசியால பெரிய இடமா? மலேசியா பெரிய தீவு அல்லவா? அங்க மலேசியா வந்து தமிழ்நாடு அளவுக்கு பெருசு. கொஞ்சம் அங்க கொஞ்சம் ரூல்ஸ் வேற. பட் ஆனா அங்கேயும் நான் இன்னும் விசாரிச்சு பாக்கல. முடிஞ்சுன்னா மலேசியால ஒரு இது மலை அடிவாரத்துல இது போனீங்கல்ல? மலேசியா போனீங்கல்ல? ஆமாங்கய்யா, இது பத்து கேவ்ஸ் போயிட்டு வந்தேன். பாரு, இருக்கு இடமா, நிறைய இடம் இருக்கு, தீவிரம் நிறைய இருக்கு. இதை வாங்கி போடுங்க, முயற்சி பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு பேசுறேன், சரிங்களா? காலையில 2:30 மணிக்கு பேசுறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.